இங்கே பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ரினால்ட்டோட அதாவது ரினோவோட நியூ லோகோ இருக்குது. அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம பாலிகான் டூல் எடுத்து ஆர்ட்போர்ட் மேலே கிளிக் பண்ணுவோம். சைட்ஸ் அப்படின்ற இடத்துல 3 அப்படின்னு என்டர் பண்ணியிருக்கேன். ஓகே பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்கள். இது ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக் டிஃபால்ட் பண்ணிவிட்டு ஃபில்லை நன் பண்ணிக்குவோம். இதை நாம் இன்னொரு காப்பி பண்ணிவிட்டு டைமண்ட் ஷேப்பாக இப்படி கொண்டு வரணும். மேனுவலாக பண்ணும்போது அது அக்யூரேசி வராது. ஆகையினால இன்னொரு காப்பி பண்ணிவிட்டு அதை பண்ணலாம். ரிஃப்ளெக்ட் டூல் எடுத்துக்கலாம். அதுக்கு இதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள ஆங்கர் பாயிண்ட் மேலே எய்ம் பண்ணி ஹோல்ட் பண்ணி ஆல்ட் ஹோல்ட் பண்ணி ஒரு கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஆக்சிஸில் நம்ம ஹாரிசான்டல் எடுக்கணும். அப்போ தான் கீழே வரும். ஓகே ரெண்டும் செலக்ட் பண்ணிவிட்டு பாத் ஃபைண்டருக்கு இதை யுனைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைமண்ட் ஷேப் நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகே ஸ்ட்ரோக் வெயிட் நாம் இதுக்கு ஒரு 13 மாதிரி எடுத்துக்கலாம். இது ஸ்ட்ரோக் ஃபார்மில் இருக்குது. அதை நம்ம ஆப்ஜெக்டாக மாற்றணும். ஆப்ஜெக்ட்டுக்கு பாத் அவுட்லைன் ஸ்ட்ரோக். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம ஒரு ஷேப்பாக மாறிடுது. ஓகே இது நான் கலர் மாற்றிக்கிறேன். அவுட்லைனோட கலர் லைட் கிரேவாக மாற்றிக்கலாம். ஃபில் நன் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ இன்னொரு காப்பி பண்ணலாம். ஆல்ட் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இங்கே எக்ஸாக்ட்லி இங்கே இன்டர்செக்ட் அப்படின்னு ஸ்மார்ட் கைடு அப்பியர் ஆகுமே, அப்போது ட்ராப் பண்ணிவிடுங்க. கண்ட்ரோல் டி இன்னொரு தரம் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ 3 இருக்குது. இப்போ 1 2 3 ஷேப்ஸ் இருக்குது. இப்போ நடுவில் இருக்கிற ஷேப்பை டிலீட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் கரெக்டாக கிடச்சிடும். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரோக் இருக்கு பாருங்கள். இந்த செக்மெண்ட்லேருந்து நான் டைரக்ட் செலெக்ஷன் டூலில் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஆங்கர் பாயிண்ட்லேருந்து இந்த ஆங்கர் பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற செக்மெண்ட்டை நம்ம காப்பி பண்ணணும். இல்லைன்னா பென் டூல்லேருந்து ட்ரா பண்ணணும். அதை அலைன்மெண்ட் பண்ணணும். அது கொஞ்சம் பிரச்சனை. ஸோ இதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த நடுவில் கண்ட்ரோல் சி ப்ரெஸ் பண்ணுங்கள். கிளிக் அவுட் சைட். ஏன்னா டிசெலக்டாக இருக்கணும். கண்ட்ரோல் வி பண்ணாதீங்க, பக்கத்தில் எங்கேயோ பேஸ்ட் ஆகிடும். கண்ட்ரோல் எஃப் பண்ணுங்கள், அதே இடத்துல பேஸ்ட் ஆகும். இப்போது ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இதை ரீசைஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா இப்படியாக்கும் அது ஆங்கிள் மாறிடும். ஸோ இது நம்ம டார்க்காக மாற்றிக்கலாம், பிளாக்காக மாற்றிக்கலாம். இங்கே ஒரு ஷேப்பு. ஸோ இது நடுவில் நம்ம டிலீட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரோக்கை காப்பி பண்ணி இன்னொரு டூப்ளிகேட் கொண்டு வரலாம். இந்த இடத்துல 1 ஆல்ட் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணுங்கள். இன்னொரு காப்பி இங்கே கொண்டு வரலாம். ஓகே இதை ரீசைஸ் கூட பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணோம். அதே மாதிரி இங்கே இன்சைடு உள்ளது இது ஒரு காப்பி பண்ணிக்கலாம். டைரக்ட் செலெக்ஷன் டூலுக்கு போகணும். இங்கே நடுவில் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆங்கர் பாயிண்ட்லேருந்து இந்த ஆங்கர் பாயிண்ட்டுக்கு நடுவில் உள்ள லைன் மட்டும் காப்பி ஆகும். கண்ட்ரோல் சி டிசெலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் ஆகிருக்கக்கூடாது. கண்ட்ரோல் எஃப். இங்கே ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணுங்கள், ரீசைஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இதை ஷிஃப்ட்டும் ஆல்ட்டும் ஹோல்ட் பண்ணி இன்னொரு காப்பி எடுத்துக்கோங்க. இங்கே எக்ஸாக்ட்லி ஸ்மார்ட் கைடோட உதவியினால் இங்கே பொசிஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு காப்பி கூட எடுத்துன்னு போய் இங்கே பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஒய் ப்ரெஸ் பண்ணி ஒயர் ஃப்ரேம் மோடில் நாம் இதை ஜூம் பண்ணி பார்க்கலாம், அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு. கண்ட்ரோல் கே ப்ரெஸ் பண்ணலாம். ஜென்ரல் ப்ரிஃபரன்சஸ்க்கு வரலாம். கீபோர்டு இன்க்ரிமெண்ட் அப்படின்ற இடத்துல 0.02 அப்படின்ற வேல்யூ என்டர் பண்ணி ப்ரெஸ் ஓகே. இதை செலக்ட் பண்ணிக்குவோம். கீபோர்டில் இது அலைன் பண்ணிக்குவோம் எக்ஸாக்ட்லி வர்ற மாதிரி. இங்கே கூட கொஞ்சம் மிஸ்மேட்ச் இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. இதை கொஞ்சம் லெஃப்ட்டுக்கு எடுத்துன்னு போவோம். கண்ட்ரோல் ஒய் ப்ரெஸ் பண்ணுவோம் ப்ரிவியூ மோடுக்கு. இப்போ இந்த கிரிட்டையும் நம்ம பிளாக்காக மாற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் லைன் செக்மெண்ட் டூல் எடுத்துக்குவோம். இந்த டூல் எடுத்துக்குவோம். ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இங்கே எய்ம் பண்ணுங்கள். இன்டர்செக்ட் அப்படின்னு அப்பியர் ஆகும்போது ஆல்ட்டும் ஷிஃப்ட்டும் ஹோல்ட் பண்ணி ஒரிஜினேட் பண்ணுங்கள். ஒரு ஸ்ட்ரோக் அப்பியர் ஆகும். அதே மாதிரி இங்கே பாட்டமில் கூட பண்ணலாம். லைன் செக்மெண்ட் டூல் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இன்டர்செக்ட் அப்படின்னு அப்பியர் ஆகும்போது இப்படியாக்கும் ஒரு ஸ்ட்ரோக்கை ட்ரா பண்ணலாம். இப்போது ஒயர் ஃப்ரேம் மோடுக்கு போயிட்டு பார்க்கலாம் பர்ஃபெக்டாக இருக்கான்னு. இல்லைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகே பர்ஃபெக்டாக இருக்குது. இங்கே கூட பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ஸ்ட்ரோக் மட்டும் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகிருக்கு. அதை செலக்ட் பண்ணி கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்கலாம்.
ஓகே, கண்ட்ரோல் 0. கண்ட்ரோல் Y ப்ரிவ்யூ மோடுக்கு வரலாம். இப்போ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஷேப் பில்டருக்கு போகலாம். ஷிஃப்ட் M ப்ரெஸ் பண்ணலாம், இல்லைன்னா இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில் கலரை மாற்றிக்கலாம். ஏதோ ஒரு கலர் எடுத்துக்கோங்க, அப்புறம் கூட கலர் மாற்றிக்கலாம். எல்லாம் செலக்ட் ஆகிருக்கு. இப்போ இதை வந்து ஒரு கிளிக் பண்ணுங்கள். கர்சருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்னு இருக்குது, அது ஆட் ஆகும், அதாவது யுனைட் பண்ணும். ஆல்ட் பிடிச்சிங்கன்னா மைனஸ் அப்பியர் ஆகும், அப்போ அது டிலீட் பண்ணிடும் இந்த மாதிரி. ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. ஆஸ் இட் இஸ் இங்கே ஒரு கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுங்கள். இங்கேயும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இது ஒரு யூனைட் ஆகும். ஓகே, இப்போ வந்து இங்கே ஒரு கிளிக், அதே மாதிரி இங்கே கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுங்கள். கிளிக் அண்ட் ட்ராக் இங்கே விட்டுருவோம். இப்போ கிரியேட் பண்ண ஷேப்பை மட்டும் காப்பி பண்ணிக்கலாம். செலக்ட், ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இதுவும் செலக்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் X பண்ணலாம், கட் பண்ணிக்கலாம். இந்த கிரிட்ஸ் நம்ம என்ன கிரியேட் பண்ணோம் அதை செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணிடுவோம். இப்போ பேஸ்ட் இன் ஃப்ரண்ட் பண்ணுவோம். கண்ட்ரோல் F. அவுட்லைன்ஸ் வேறு மாதிரி அப்பியர் ஆகிருக்கு, அது ரெண்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோக்கை வந்து நன் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரெனோவோட நியூ லோகோ பர்ஃபெக்டாக வந்துடுது. இதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு முன்னால் இதை செலக்ட் பண்ணுறேன், குரூப் பண்ணிக்கிறேன், பேஜ் சென்டருக்கு அலைன் பண்ணுறேன். இதை கலர் ஒன்று மாற்றிக்கலாம். ஐ ட்ராப்பருக்கு போங்க, ஐ கூட ப்ரெஸ் பண்ணலாம், இல்லைன்னா இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த கலரை சாம்பிள் பண்ணுங்கள், இது ஃபில் ஆகிடும். டைப் டூலுக்கு போய் ரினோவ் அப்படின்னு டைப் பண்ணலாம். இதை செலக்ட் பண்ணி சென்டருக்கு அலைன் பண்ணிக்கலாம், பேஜ் சென்டருக்கு அலைன் பண்ணிக்கலாம். இதை வந்து கொஞ்சம் ட்ராக்கிங் ஆட் பண்ணலாம். ஆல்ட் ஹோல்ட் பண்ணி நீங்கள் ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணலாம், ட்ராக்கிங் தானாகவே போகும். இதை ஷிஃப்ட் வச்சு கொஞ்சம் மேலே எடுத்துன்னு போகலாம். கலரை வந்து கிரே கலராக மாற்றிக்கலாம். ரெண்டும் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கலாம், பேஜ் சென்டருக்கு அலைன் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் யூஸ் ஆகட்டும். அடுத்த கிளாஸில் ரொம்ப ஃபேமஸான சுசுகி மோட்டார்ஸோட லோகோவை கிரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். தொடர்ந்து பாருங்கள்.